Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். நம்ம இன்றைக்கி ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இன்றைக்கி டேக்கான மெசேஜ் என்ன வச்சுருக்காங்க ஏஞ்சல்ஸ், பிரபஞ்சத்தின் மெசேஜ் என்ன. இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த லைக் ஏன் கொடுக்கணுங்கிறத நான் ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன். நியூ வியூவர்ஸ்க்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தடுக்குது. அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த சேனலுக்குள்ளே பதிவிடும்போது உங்களுக்கான ப்ரொடிக்ஷன் இங்கே கிடைக்கும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் சில விஷயங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? சடனாக கொஞ்ச நாளாக இப்போ ஒரு கரண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் இமீடியட்டாக நடந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் தாட், அதை பற்றியே நினப்பு ஓடின்னு இருக்கு உங்களுக்கு. அப்படியா? அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த விஷயங்கள் கரெக்டான நேரத்துக்கு அலைன் ஆகிட்டு உங்களுக்கு சேரும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ உடனே இன்றைக்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒர்க் இன்றைக்கி முடியாது. அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அவசரப்படுத்தாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க, பேஷண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, பைல் 1 எடுத்தவங்க, ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2-3 ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி பாஸ்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. அகெயின் நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயமாக தான் ஒரு பர்சன் உங்கள் மைண்டில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த பர்சனுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாமா வேணாமா? ஏன்னா பாஸ்டில் நிறைய விஷயங்கள் அடிபட்டீங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் மறுபடியும் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு நியூ ப்ரப்போசலுக்காக நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் தெரியுது. அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சிலர் உங்களோட கணவரையோ இல்லைனா உங்களோட மனைவியையோ நீங்கள் அவங்களுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அவங்கள தக்க வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன். ஒரு சிலர் மேரேஜ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஆனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் பிரேக்கப் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணுறீங்க, ஒரு நியூ டைரக்ஷன், நமக்குன்னு ஒரு நியூ லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ எனக்கு இமீடியட்டாக நடக்குமா, இன்றைக்கே நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மாதிரி ஒரு உறவு வரப்போகுது. அது டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பொறுமையாக இருக்கணும். அவசரப்படுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்களோட அந்த பாஸ்ட் ஃபெயிலியர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாஸ்ட் ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை நீங்கள் தொடர்ந்து செய்கிற வேலையிலையோ உங்களுக்கு ஃபெயிலியர் ஏற்பட்டிருந்தால், அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ரெக்கார்டு, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு. ஓகேவா? அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். அந்த கார்ட் கட்டிங்லாம் நடக்கணும். அதெல்லாம் எதுவும் நடக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்து நியூவாக நான் ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு நான் அப்ரோச் பண்ணுறேன், இன்னொரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஓடினீங்கன்னா அப்புறம் திரும்ப திரும்ப அதே பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ரொம்ப அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. அதனால தான் உங்களுக்கு டிவைன் இந்த இந்த விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்கள் லேக் ஆகிற விஷயம் எங்கே, அங்கேருந்து உங்களை எப்படி நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக, ரொம்ப கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஒரு டிகிரி சப்ஜெக்டை ஒரு சின்ன எல்கேஜி குழந்தைங்களுக்கு, சின்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஸ்வீட்டை எப்படி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்வீட்டாக கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி கொடுக்குற அந்த சப்ஜெக்டை, டிவைன் எனர்ஜி பவர் எடுக்கணுன்னா சித்தர்கள் மாதிரி நீங்கள் போயிட்டு பல வருஷம் காட்டில் உட்காந்து தவம் இருக்கணும்,
பல யாகங்களை நடத்தணும், அப்புறம் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து நோன்பு இருக்கணும், நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு 1,00,000 முறை ஜப மந்திரங்கள் செய்யுங்க, மந்திர ஜபம் செஞ்சு நீங்கள் வந்து சித்தி பண்ணுங்கள் கொடுக்குற மந்திரத்தை, அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே நான் சொல்லித்தர விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த லேக்லேருந்து நீங்கள் ஈஸியாக வர முடியும் கைஸ். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த உறவுக்காக இப்போ கரண்ட்டில் இருக்காங்க இல்லையா, அது உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம். பார்க்குறது நீங்கள் ஃபீமேல், எனக்கு மோஸ்ட் ஆஃப் 75% மேல் எனர்ஜி தெரியுது. ஒரு சிலர் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட மேலே வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய போராட்டம் நடத்தியிருக்கீங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கலாம். இது ஒரு சிலருக்கு. உங்களோட பர்சன் இருக்காங்க இல்லையா, உங்களோட கணவனோ இல்லை மனைவியோ, அவங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக அக்கறையாக உங்ககிட்ட நடந்துக்கலாம் இன்றைக்கி. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன், உங்களுக்கு வந்து டிவைன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கான விஷயங்கள் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணிச்சலோடு நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க. ஆனால் கான்ஷியஸில் மட்டும்தான் அந்த ரெக்கார்டு, சப்கான்ஷியஸில் நிறைய பயம் இருக்குது. ரொம்ப வார்த்தையை விடுவீங்க, கோவப்பட்டிங்கன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க. மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி. அட என்னப்பா இவ்வளோ நேரம் சாந்த சொரூபினியாக இருந்தாங்க, திடீர்னு இப்படி அப்படியே பத்திரகாளியாக மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சட்டுன்னு அப்படி கோவம் வரும். கூட இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணிடுவீங்க. பி கேர்ஃபுல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்த இறைவன் கொடுக்க போகிறாரு. அதனால தான் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களை வந்து அந்த காலத்துக்கு வெயிட் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்க அந்த அதாவது நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகள், சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி கார்ட் கட்டிங் எல்லாம் பண்ணுங்கள். அந்த மாதிரி, ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியுது, நான் ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதை கொடுக்க முடியுது. இல்லைனா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நார்மல் டாரோட்டில் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட் த ரைட் டைம் அப்படின்னு வந்துட்டா ஓகே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும், இந்த பிளெஸிங்ஸ் இருக்குது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கார்டு பைல் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த கார்டுக்கு பின்னாடி இல்லை ரீசன் என்னங்கிறத நான் பார்த்துட்டேன். ஓகேவா? டாரோட்லேயும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். டாரோட்லேயும் ஸ்ட்ராங்கான இது இருக்குது. ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மணி கொடுத்து கூட ஏமாந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இது சும்மா வந்து ஒரு டைம் பாஸ்க்கு நானும் வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு லைக் கொடுங்க, நத்திங். லைக் கொடுக்க சொல்கிறதே சில பேருக்கு அதோட கான்செப்ட் தெரியல, அதனால தான் அதை சொல்கிறேன். சேனலுக்குள்ளே உங்களோட கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வரும்பொழுது உங்களோட ஆரா ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா எனர்ஜி ரீடிங் இல்லையா இது டாரோட்டு. ஸோ தட் ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா நீங்களாம் தமிழ் மக்கள் தான். நிறைய பேர் இப்போ ஃபாரினர்ஸே வந்து ஆரா சக்கரா என்ன அப்படின்னா என்ன, அப்புறம் 12 ராசிகள் அதோட பலன்கள் என்ன, அந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்குது அது விடுங்க. அது ராசி நட்சத்திரமும் அதை விடுங்க. ரெண்டாவது உங்களோட ஆரா சக்கராவை எப்படி வச்சுக்கணும், மெடிடேஷன்னா என்ன, உங்கள் உடம்புக்குள்ளே எத்தனை சக்கரங்கள் இருக்குது, பிரதான சக்கரங்கள் என்ன, மினி சக்கரங்கள் என்ன, எல்லாம் அவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் தமிழர்கள்னு சொல்லிக்குங்க. இங்கே தமிழர்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன ஒரு ரிலீஜனாக கூட இருங்க, நீங்கள் வந்து முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, இந்துவாக இருங்க, ஆனால் தமிழ் மக்கள் தானே நீங்கள். ஒரு யோக பயிற்சி ஒழுங்காக யாராவது உங்களுக்கு சரியான மாஸ்டர் இருக்காங்களா? ஒரு யோக பயிற்சியை உங்கள் ஃபேமிலியில் யாராவது கற்றுக்கிட்டு அதை திறம்பட தன்னோட லைஃப்பில் கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது.
சித்தர்கள் வாழ்கிற நாடுப்பா இது. சித்தர்கள்னால் இன்றைக்கி சித்தர்கள் என்றைக்கோ வாழ்ந்தாங்கன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? சித்தர்கள் இன்னுக்கும் இருக்காங்க, எப்பவும் இருப்பாங்க. இந்த கலியுகம் முடிஞ்சு சக்தி யுகம் பிறக்கும் பொழுது சித்தர்களோட அந்த வைப்ரேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இந்த அழிவிலிருந்து, இந்த கலியுகத்தின் அழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தெரியுமா உங்களுக்கு? அந்த சூட்சும ரகசியம்லாம் தெரியாது. சொன்னாலாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ப போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. யாரெல்லாம் ஹை வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சக்தி யுகத்துக்குள்ளே போக முடியும். இல்லைனா இந்த கலியுகத்தோட அந்த எண்டிங்கில் எல்லாம் பேரழிவு எல்லாம் அந்த லோயர் எனர்ஜி பீப்புள் எல்லாமே அதில் வந்து இதுவாகிடும். ஏன்னா நிறைய என்ன சொல்கிறது, நெகட்டிவான மக்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க. இதை இன்னும் உலகம் தாங்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் எப்படியாவது இறைவனை நீங்கள் வந்து இறை பக்தியில் வந்துட மாட்டிங்களா? டிவைனை நோக்கி வந்துட மாட்டிங்களா? கடவுள் ஏன்னா எல்லாருக்கும் இந்த நாலேஜ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது என்ன ஏது எல்லாம் A to Z எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் லைனில் சரியான கைடன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். சரியான குருமார்க் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு இறைவன் டிவைன் பாத் சேனல் கொடுத்துருக்காங்க கைஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இந்த பிரச்சனையில் இல்லை, உங்கள் ஜென்ரேஷன் மாட்டோம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ரிலேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா 75% ரிலேஷன்ஷிப் தான். ஓகே சரி, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் ஏதாவது ஒன்று நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ரேக்கி மாஸ்டர் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து யோகா மாஸ்டர் ஆனாலும் சரி, எந்த மாஸ்டர் ஆனாலும் சரி, நான் வச்சுருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் எது நீங்கள் கற்றுக்கினாலும் ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். அது கற்றுக்கினா மட்டும்தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். தெரியுமா? இல்லைனா நீங்கள் என்ன செய்கிறதுனா, நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு மணி எனர்ஜி வேணும்னா இந்த பிரமிடு வாங்கி வச்சு பண்ணுங்கள், உங்களோட சோலார் ப்ளஸ் சக்ரா வீக்காக இருந்ததுன்னா இந்த பிரமிடு வாங்கி வச்சு ஹீல் பண்ணுங்கள், உங்கள் தேர்ட் ஐ சக்ராவுக்கு இந்த பிரமிடு வாங்கி வச்சு பிரமிடெல்லாம் வாங்கி வச்சு ஹீல் ஆகும். ஆனால் அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற வித்தையை தான் கற்றுக் கொடுக்க மாட்டுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு சேல்ஸ் போயிட்டுருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே எப்படி இந்த உண்மையெல்லாம் போட்டுவிட நான் அந்த சேல்ஸ் வந்து நடக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் போயின்னு இருக்குது. ஆனால் உண்மையான நிலை என்ன தெரியுமா? ஒரு ஸ்டோன் மேலே வைக்கிற நம்பிக்கையை ஏன் உங்கள் மேலே வைக்கக்கூடாது? நீங்கள் மாற்ற வேண்டிய இடம் ஸ்டோனில் கிடையாது கைஸ். அந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்கு எனர்ஜி வரதே தெரியாமல் போச்சுன்னா, இப்போது ஒருத்தனுக்கு வந்து ஒரு வைரக்கல் ஒரு வழிப்போக்கன் இருக்கான், அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷன், அவன் வந்து சாதாரண ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவன் விவசாய நிலத்தில் திடீர்னு ஒரு ஸ்டோன் கிடைக்குது, வைரக்கல் கிடைக்குது. அது அவனுக்கு என்னென்னே தெரில, என்னடா இது பளபளன்னு மின்னுது, இது வந்து என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே எடுத்துன்னு போகிறான். வழியில் ஒருத்தரை பார்க்குறான், இது என்னவோ தெரில, நான் வயலில் இது பண்ணும் போது இது கிடச்சிது, இது என்னதுன்னு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு. இவனுக்கு அது வேல்யூவே தெரியலையா? அவன் கொஞ்சம் வியாபாரி, அவன் ஒரு நார்மல் வியாபாரம் பண்ணுறான். சரி, இதை நம்ம எடுத்துன்னு போய் வியாபாரம் அந்த ஜுவல்லர்ஸ் இருக்காங்கல்ல, நகை வியாபாரி, அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம இது வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். இவங்கிட்ட வந்து ஒரு 10 காசு கொடுத்து, இந்தா நீ இது வச்சுக்கோ, அப்போ நான் இதை வாங்கிக்கிறேன், இது நல்லா இருக்குது, இந்த கல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அந்த 10 காசு பெரிய விஷயம். சரி ஓகே இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் போனால் வியாபாரி, நகை வியாபாரி போய் பார்த்தான், அந்த கல் வந்து விலை மதிப்பில்லாத வைரக்கல் கொடுத்துட்டு, அதுவும் இல்லாமல் அந்த வியாபாரிக்கு வந்து அதோட ஒர்த்தும் தெரியாது. அது அந்த ஜுவல்லரி ஷாப் பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு ஒரு சொற்ப பணமாக கொடுத்துட்டு, ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு, இது ஓகே, இது வந்து நான் நிறைய வேலை இருக்குது இதில், நான் இதெல்லாம் பார்க்கணும் செய்யணும், சரி ஓகே இந்த அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். ஓகேவா? இதோட பலன் யாருக்கு போகுது? அந்த நகை வியாபாரிக்கு தான் போகுது, ஜுவல்லரி ஷாப் பர்சனுக்கு தான் போகுது. ஆனால் கிடைச்சது யாருக்கு? அதனால அந்த ஒர்த்து தெரியாதவங்களுக்கு அது கையில் இருந்தால் அதுக்கு மதிப்பே தெரியாது. அது யார்
அதை சும்மா கூட ஃப்ரீயாக கூட கொடுத்துட்ருப்பார் அவர். சரி, இவனுக்கு அவன் வந்து ஒரு வியாபாரி, ஏதோ ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம், அப்போ இனிமேல் வந்து கேட்க மாட்டான்ல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அந்த டீலை முடிப்பான். ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்து தெரியாதவங்க கிட்ட போயிட்டு அதை பேசுகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, அது ஏதோ எது அது ரீசன் ஏதோ ஒன்று இருக்குது, அது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அந்த விஷயம் நம்ம காதில் விழுது, நமக்கு இறைவன் அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துறாருன்ற அந்த இது தெரியும். இப்போ இந்த டிவைன் எனர்ஜி இப்போ வந்து உங்களோட ஒர்த்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஸ்டோன் வாங்கி வந்து வச்சு ஹீல் பண்ணிடலாம், ஒரு பிரமிடு வச்சு ஹீல் பண்ணிடலாம். பிரமிடில் எனர்ஜி வரும், எனர்ஜி வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. அந்த எனர்ஜி வந்தால் நீ என்ன செய்யணும், எப்படி உன்னை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும், எப்படி அதை வந்து உன்னுக்கு வந்து நீ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்தில் அதை கொண்டு போய் எப்படி நீ சக்ஸஸ் பண்ண முடியும். அங்கே அதுதானே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லோயர் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் போதே உங்கள் எனர்ஜி இன்னொருத்தர் கொடுத்துட்டுருக்கீங்க. ஹையர் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போனாலும் அது ஹையர் ஃப்ரீக்வன்சி தான் வந்துதானே தெரியாது. அதுக்கு தான் அந்த கதையை சொல்ல வந்தேன். ஸோ அதோட ஒர்த்து தெரியாதவங்ககிட்ட அதோட மதிப்பு கொடுத்தா அதை ஃபுல்லாக அவங்களால அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த 10 பைசா மதிப்பு தான், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். அந்த ஹீலிங் பிரமிட் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 10 காசு அப்போ என்ன, ஒரு 1% தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க தவிர அது 99% உங்களுக்கு அதை வந்து அந்த எனர்ஜி யூஸ் பண்ண தெரியல. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அடித்து சொல்வேன். ஒரு விஷயத்தை ஒரு மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அதுவும் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பொருளை வாங்குறது விற்கிறதுக்கு இதுக்கு வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கான கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வேண்டாம், அந்த டாபிக் நான் போகல. எனக்கு அதை பற்றி பேசினேன்னா அது ஒரு பெரிய விஷயமா போயிடும், வேண்டாம். ஏன்னா என்னோட இந்த 15 வருஷத்தோட என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஒரு 21 நாளில் புரிய வைக்கிறேன். உங்கள் மைண்ட் பேட்டர்ன் எங்கே மாற்றணும், எங்கே மாற்றினா நீங்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற ஸ்டோன்லேயும் வெளியில் இருக்க பொருள்லேயும் அதில் பவர் இருக்குன்னா அப்போ நீங்கள் பவர் இல்லையா? உங்களுக்குள்ள ஜோதியே இருக்குது. அண்ணாமலையார் இருக்கார் உங்களுக்குள்ள. அவர் அவரை நீங்கள் வெளிக்கொண்டு வர மாட்டேன்றீங்க. அப்படியே சித்தராயிடணும், அண்ணாமலையார் வெளியே வந்தார்னா நீங்கள் சித்தராயிடணும், நீங்கள் காட்டில் போய் தவம் பண்ணணும், இல்லைனா காவி உடை போட்டுக்கிட்டு சன்னியாசி மாதிரி சுற்றணும் அப்படின்லாம் கிடையாது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் நார்மல் லைஃப்பில் உங்களுக்கான அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கணும், உங்களுக்குள்ளே இறைவனை வெளியே கொண்டு வந்தீங்க. நீங்கள் உங்களை எனர்ஜியாக மாற்றுங்க. உங்களை மாற்ற வேண்டிய விஷயத்தை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் டிவைன் பாத்தில். வெளியில் போய் தேடாத, உனக்குள்ளேயே மாற்றங்கள் வரும். நீ உனக்குள்ளே தேடு. பொறுமையாயிரு, பேஷண்ட். நம்பிக்கை பொறுமை ரெண்டும் வேணும். உன்னை படைத்த இறைவன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னை சுற்றி நடக்கிற அந்த ஸ்ட்ரகிள் மேலே தான் உனக்கு ரொம்ப அவிர்விதமான நம்பிக்கை. சரி, ஓகே, அதெல்லாம் போச்சு. இப்போயாச்சும் டிவைன் பாத்தில் உங்களுக்கு எவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறேன். எத்தனை பேர் வரீங்க? இது 1000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வர்றது இங்கே ஒரு 10 பேர் கூட வரமாட்டீங்க. அதெல்லாம் யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ, இந்த சோல் இந்த டைமில் போயிட்டு இவங்ககிட்ட தீட்சை வாங்கணும், இவங்ககிட்ட இந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கி இதோட அந்த கர்ம வினையை முடிச்சுக்கிட்டு டிவைனை நல்லபடியாக அது வாழ்க்கையை நடத்தணும். அடுத்த பிறவி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸான எனர்ஜியை தான் நீங்கள் கொண்டு போகணும். அதனால தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. எல்லா குழந்தையும் ஒரே வீட்டில் பிறக்குதா? ஒரு குழந்தை ரொம்ப பணக்கார ரிச், எல்லாம் அந்த சில்வர் ஸ்பூன் இதில் போய் பிறக்கு. ஒரு குழந்தை தெரு ஓரமாக அந்த ரோட்டில் அப்படியே மண் குப்பையமாக இருக்குது பாருங்கள், அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் வாழ்கிறாங்களா, அவங்க வீட்டில் பிறக்குது. என்ன டிஃப்ரெண்ட் 2 பேருக்கும்? எல்லாருமே குழந்தைங்க தான், இறைவனோட இது தான். இறைவன் ஏன் இந்த குழந்தைக்கு இவ்வளோ இது புவரான ஃபேமிலியில் பிறக்க வைக்கிறாரு, இன்னொரு குழந்தைய ரொம்ப ஹையான ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்க வைக்கிறாரு. ஒரு சில குழந்தை மிடில் கிளாஸில், ஒரு சில குழந்தை அப்பா அந்த ஃபேமிலியில் யாரும் சரியாக இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி நல்லா ஒற்றுமை, ஏழ்மையான குடும்பம் இருந்தால் கூட
ஃபேமிலி நல்லா இருக்கிற இதில் ஒரு சில குழந்தைங்க பிறங்க, ஒரு சில குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காது. எத்தனையோ ஸ்டோரி கேள்விப்படுறீங்கல்ல. ஏன் குழந்தைங்க எல்லாருமே வந்து பிறக்கும்போது இறைவனோட படைப்பு தானே, இறைவனால் ஆசீர்வாதம் பெற்று தானே வராங்க. அப்புறம் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது? அவங்கவுங்க கொண்டு வர அந்த கார்மிக். நீங்கள் டிவைன் பாத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்புகளை யூஸ் பண்ணிங்கன்னா இறைவனோடு வாழ்ந்து நல்லபடியாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க, உங்களோட கணவர், மனைவி, வாட் எவர் உங்களோட நியர்பை உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த மாயையிலேருந்து மாட்டிக்காமல் அப்படியே நீங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிறவி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சூழலில் நீங்கள் போய் பிறவி எடுக்க முடியும். குருமார்களோட ஆசீர்வாதம் அந்த பிறவிக்கும் உங்களுக்கு வரும். அங்கேயும் குரு ஒருத்தர் உங்களை வந்து கைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நான் இங்கே இனிஷியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த சித்தியெல்லாம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் நான் டாரூட் மட்டும் பார்த்துட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? டாரூட் மட்டும் பார்த்துட்ருக்கேன்னா இந்த பைல் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம் தான் ஆகும். இதை மட்டும் சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வச்சுட்டு அடுத்த கார்டு பார்ப்பேன். எனக்கு அப்படி மனசு வரல. இன்னும் நிறைய பேர் அறியாமையில் இருக்கீங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் மேபி ஸ்டெப் எடுக்கலாம்ல நீங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? என் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயங்களை கன்வே பண்ணுறாரு அவர். நான் என்ற ஒன்றே இங்கே கிடையாது. எல்லாம் அவரோடது. அவர் ஒருத்தர் இருக்கும்போது எந்த இது ஹேமாவதிங்கிறவ நான் சொல்லிட்டேன், நான் பண்ணிட்டேன். நான் என்ற ஏஞ்சல்ஸ் இன் யூனிவர்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் இட். அதை நான் உணர்ந்துட்டேன். நீங்கள் உணர்ந்தீங்களா? உங்களுக்கு உணர வைக்கத்தான் இவ்வளோ ஸ்பீச் கொடுத்துட்டுருக்கிறேன். ஓகேவா? நம்பிக்கை, பொறுமை வைங்க. அந்த கார்டு சூஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுவும் அவசரப்படாதீங்க. நிறைய கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதனால் நியூ டைரெக்ஷன் எடுக்கணும்னு மூவ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப அன்பான பர்சன் மாதிரி தான் ஒரு சிலர் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன், ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க. உங்களை விட்டு மூவ் பண்ணிடுவாரோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. பயப்படாதீங்க, எல்லாம் சரியாக போகும். வாங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சோல் பர்பஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு கூட அப்புறம் ஏதாவது ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேருக்கு சர்வீஸ் கொடுங்க. நீங்கள் வந்த பர்பஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம்ல. உங்களையும் நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியே பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்க சமூகத்துக்கும் ஏதோ ஒரு நல்லது பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், இன்னைக்கு டே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு கேள்விகள் மனசில் வச்சுருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து அந்த கேள்விக்கு வந்து ஸ்ட்ராங்கான நோ இல்லை, இது நோ கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அபோவ் 35, ஒரு சிலர் அபோவ் ஃபீமேல் எனர்ஜி 35க்கு மேலே இருக்கீங்க. மெயில் எனர்ஜி வந்து 45 அபோவ் அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஏதாவது ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் ஜாபில் இருப்பீங்க. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ அந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சி ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ ரீயூனியனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு நிறைய யோசனை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதா, இல்லைனா நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி உங்கள் மைண்டில் இருந்துகிட்ருக்கு. அது வந்து இப்போ நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான்.
நீங்கள் ஏதோ ஒரு இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. அது உங்கள் பர்சன் மேலே கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு ரீயூனியன் பண்ணுறதோ இல்லைனா வந்து இதுக்கான ஏதோ ஒரு முயற்சி ஒன்று செய்கிறீங்க. அதுதான் வந்து இப்போ கொஞ்சம் அது வேண்டாம், நீங்கள் ஏதோ தவறுதலாக நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் அவங்க கொடுத்த அந்த ஃபெயிலியர் வந்து உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப பொருள் நஷ்டம் கூட ஏற்பட்டிருக்கும் அவங்களால உங்களுக்கு. இப்போ நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மெயில் எனர்ஜி பிலோ 30 கீழே இருக்கீங்க, 25 அந்த மாதிரி, 30 25 அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சிலர் லேடிஸ் வந்து அபவ் 35க்கு மேலே இருப்பீங்க. உங்கள் பர்சன் வந்து 50 அந்த மாதிரி, 45 50 அந்த மாதிரி இருப்பாங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ். உங்கள் பர்சனும் மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் பார்க்குறவங்க கூட மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க, மெயில் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து எதுவும் முக்கியமான விஷயங்களை எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ மனசில் ஏதோ கேள்விகள் இருக்குது உங்களுக்கு, இதை செய்யலாமா வேணாமான்னு, அதுக்கு நோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் டிவைன் பாத் மூலமாக கொடுத்துட்ருக்கேன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அதை லேர்ன் பண்ணுங்கள். உங்களை வந்து நடந்துகிட்ருக்க இந்த ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்தும் நீங்கள் உங்களை விடுவிச்சுக்க முடியும். அது உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களோட ஆறா சக்கரா வந்து இம்பேலன்ஸில் இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். சரியா? இது பற்றின நிறைய விஷயங்களை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன். வேணால் அந்த பதிவு கூட போய் பாருங்கள், இந்த வீடியோட எண்டில் தரேன். சரியா? ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே. ஏதாவது டவுட் இருக்குது, முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இன்ட்யூஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஓகே. காட் பிளஸ் யூ. டவுட் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துகிட்டு கூட அந்த முடிவு கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் பார்க்கலாமா? கெட் மோர் இன்ஃபர்மேஷன். மேபி நீங்கள் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? ஒரு சிலர் ஜாபு, இல்லைனா ஒரு சிலர் பிஸ்னஸ், சம்திங் ஏதோ ஒரு நியூவாக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. அந்த ஆக்ஷனுக்கு வந்து இப்போ சடனாக எடுத்து ரொம்ப வேகமாக அதில் வந்து அரைகுறையாக இன்ஃபர்மேஷன் கேட்டு அதில் வந்து நாளைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தான் அதை பற்றின விஷயங்கள் நிறைய கேதர் பண்ண சொல்கிறார். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து ரொம்ப ஸ்டபர்னாக அதே சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் தான் 75% இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் உங்களை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நிறைய வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு எப்படியோ அப்படியே போயிருந்திருப்பீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு என்ன சொல்கிறதுனா, நம்ம இதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதிய விஷயம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. அது உங்கள் லைஃப்காக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? உங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. அது ஒரு சிலர் லவராக கூட இருக்கலாம். உங்களுக்கு அவங்களோட வார்த்தைகளை வந்து உங்களால் இது பண்ணிக்க முடியாது, டாலரேட் பண்ணிக்க முடியாது. அவங்க ஒரு டாக்ஸிக் மாதிரி, நீங்கள் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பீங்க. இது ஒரு சில மெயில் எனர்ஜி காமிக்குது. அந்த வார்த்தையை அவங்களோட லவ்வர் ஃபீமேல் எனர்ஜியாக இருக்காங்க, அவங்களோட வார்த்தைகளை உங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இது என்ன நடந்ததோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள்
அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு அதை வந்து சரி ஓகே நடந்துருச்சு, இதிலேருந்து நம்ம வந்து அவங்கள ஃபர்கியூ பண்ணணும், அவங்கள மன்னிச்சிடுவோம். நடந்ததை வந்து எதுவும் செய்ய முடியாதுல்ல, நடந்தது நடந்து போச்சு. ஓகே, அங்கே ஒரு விடுவித்தல் இருக்கணும். அங்கே நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்களோட அந்த இதுக்கு வந்து ஃபர்கியூனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். அதை யாரும் செய்ய மாட்டீங்க. அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ஸ்ட்ரகிள் நடந்தது, இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் வந்து இப்போ ஒரு புதிய பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கான நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க, ஏற்கனவே கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்திருக்கீங்க, அதோட ரிசல்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. பட் அது கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் உங்களை இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்குக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க, எந்த ஒரு புதிய விஷயத்தையும் வந்து ரொம்ப இது எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவீங்க. அப்படி ரொம்ப நல்ல ஒரு லாஜிக் மைண்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்காது. பட் இப்போ கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கூடிய விரைவில் நடக்கும். 2வது உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த கார்டு. ஓகேவா? சரி, உங்களுக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கலெக்டிவ் ரீடிங். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணும், இல்லை லைஃப் கோச்சிங் கிளாஸஸ் வேணும் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் கிளாஸ் டீட்டெயில்லாம். அதே மாதிரி இந்த வீடியோட எண்டுலேயும் தரேன். அதில் வந்து ஆர்ஆர் செக்ஷன், ஆர்ஆர் சர்வீஸ்க்கு மட்டும் எத்தனை கிளாஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர், நீங்கள் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம். அது மாதிரி மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் லைஃப் கோச்சிங் கிளாஸஸ் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கற்றுக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இல்லைனா அது வந்து சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால தான் அந்த பேசிக்காகவே அந்த கிளாஸ் வச்சுட்டேன். நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் லீட் பண்ணி உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பு, இல்லை அப்புறம் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் வந்து தொடர் தோல்வி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ். அதுதான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெமெடி. ஓகே, மற்ற கிளாஸ்லாம் மாஸ்டர் கிளாஸ், அதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் ஆகி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ். இது வந்து உங்களை சர்வீஸ் பண்ணிக்கக்கூடிய கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ். புரியுதா டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட்டு உங்களை சர்வீஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ குருச்சரணம்.